உருண்டுகிட்டு வரா. அவன் ஒரு அடி அடிச்சா தாங்கிக்கிடுவியா? அம்மா எனக்கு டியூஷன் டேக்கு பெண்ணும் சாட்டும் தேவைப்படுமா. அவனை வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுவியா? அவனே அழுது இப்பதான் போறேன்னு இருக்கான். இனி பெண்ணு வேணும் சாட்டு வேணும்னா ஒரு இடமும் போக மாட்டான். அப்பா வரட்டு வாங்கி தர சொல்லியேன். இன்னைக்கு தான் டியூஷன் டே. இன்னைக்கு டியூஷன் டேனா நீ தான் சொல்லுவியாட்டி? நேத்தே சொன்னோம்லாம, நீ தானே நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னா. மூஞ்ச காட்டாம இரு, அவன்கிட்ட சொல்லி பாக்கேன். என்ன லட்சணத்துல வளரியாவம்மா சுபி. ஏல அதுக்குள்ள உறங்கிட்டியா? முழிச்சுதான் இருக்கியே. சரி சரி போமக்கா போய் திருச்சிட்டு வா. அதுல வை போவேன். போமா மூடிடப்படாது. போவேனா போவேன். அம்மா இராமடி. அம்மா யார் ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டே நிக்கறிய? நீ தூங்கும்போது அழகா இருக்குமா. மாவு திருச்சிட்டு வேற எங்கேயும் போண்டிட்டு இருக்கா? கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டான். ஏதாவது காரியம் வந்தவன் நீ இப்படி சிரிப்பா? இல்லனா யாலூருக்கு கேட்க முடிய அலறிட்டே இருப்பா? கோவப்படாத மக்கா, எதுக்கு எடுத்தாலும் சொல்லு. என்ன செய்யணும் நீ? மாவு திருச்சிட்டு வரும்போது ஒரு சாட்டம் பெண்ணை மட்டும் வாங்கிட்டு வாமா. ரொம்ப சௌரியா. உங்களுக்கு மாவு திரிக்கணும். உங்களுக்கு என்ன மேடம்? மஞ்சப்பை நிமிர்ந்து பாருங்க. சுபி பெண்ணு அவளுக்கு இல்லம்மா, எனக்கு தான். ஏமா ஸ்கூலுக்கு போறா? இல்லல, சீட்டு பணம்லாம் எழுதி வைக்கணும். பெண்ணு ஒண்ணே இல்ல. சீட்டு பணம் எழுத பெண்ணு சரி. சாட்டி எதுக்கு? எல்லார் பேரும் சாட்ல தான் எழுதி ஒட்ட போறியே. என்ன வெளிய போறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல, அதான் ஒண்ணே போ சொல்லியே. யாருக்கு? உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. 100 நேரம் சியானா வீட்டுக்கு போறேன், மயில வீட்டுக்கு போறேன் குதிச்சுக்கிட்டு ஓடுவா. ஒரு நாளாவது என்ன சியானா வீட்ல கொண்டு விடு, மயில வீட்ல கொண்டு விடுன்னு நீ சொல்லிருந்தா நானும் உன்னை கொண்டு விட்டுட்டு பாத்துட்டு வந்திருப்பேன். பாத்துட்டு வந்திருப்பியா? ஐயோ பாத்துட்டு வந்திருப்பேன். நீ தானே பாத்துட்டுனா தங்கச்சி விளையாடியத பாத்துட்டு வந்திருப்பேன்னு சொன்னேன். இது மட்டும் நல்ல காதுல உலாம். என்னை வாங்கிட்டால. நீ அண்ணேன்னு சொன்னாலும் சரி, கண்ணேன்னு சொன்னாலும் சரி, உனக்காண்டி இந்த காலு ஒரு அடி கூட நகராது. வாங்கலனா வாங்கவே முடியாது. பத்தியா எப்படி பேசியா நீ? சரி சரி நீட்டாம போ, போய் திருச்சிட்டு வா. அம்மா இது என்னது? அரிசி திரிக்க வாளி. இது இத போட்டு தான தெருவழியே போணும். ஏம்ல விலை கூடுன வாளி. என்ன சுவாதிக்காதம்மா. இத வச்சிட்டு எப்படிமா தெருவழியே போக முடியும்? பலபலன்னு இருக்குன்னு சொன்னோனே நம்ம வாளி எடுத்துட்டு வர சொன்னேன். தங்கச்சி பூசினதுல அதான் இப்படி இருக்கு. நான் அருந்த உப்பு புளிலாம் வச்சு நல்லா இருத்தி தேய்ச்சிருப்பேன், பலபலன்னு ஆயிருக்கும். ஏல இப்படி அம்மா தூக்கி போடியா? அரிசி சிந்திரா. நான் இத தூக்கிட்டு போவல. இல்ல எல்லார் வீட்லயும் பாத்திரம்னா இப்படி தான் இருக்கும். நீ ரைஸ் மில்லுக்கு போறா, நீ நான் பாத்திரம் கடையில போய் புது பாத்திரமெல்லாம் எடுத்துட்டு வர முடியும்? ஏம்மா நல்லா இருப்பாமா, ஒரு பையிலேயே தட்டி கொண்டு வா. கேவலப்படுத்தாத. அலறாத. ஏதோ நம்ம செஞ்சு திங்க போறது மாதிரி இதெல்லாம் தாங்க வேண்டியதா இருக்கு. என்ன இது என்ன பையம்மா? யாமல எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருக்கா? எப்படி சுருங்கி சுருங்கி இருக்குன்னு பாருமா. யார் வீட்லயாவது இப்படி வச்சிருப்பாவளாமா? ஏல பையனா எல்லாரும் சுருட்டி மடக்கிதம்ல வைப்பவ. யாரா அயன் பாக்ஸ் வச்சு தியாச்சி மடக்கி பீரோக்கு வைக்க மாட்டாவ. அசிங்கமா இருக்கும்மா. ஏல நீ போறியா இல்லையா? கொண்டா போறேன். இரு ரூபாய் எடுத்துட்டு வரேன். +2 தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்த சாதனை. இந்த வருடம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 600 மதிப்பெண்ணுக்கு 600 எடுத்து தமிழ்நாட்டில் எந்த மாணவரும் இதுவரை செய்யாத சாதனையை செய்துள்ளார். மக்களே இங்க வாமா. என்னம்மா 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்துட்டாமக்கா. ஒரு பிள்ளை 600க்கு 600 மார்க் எடுத்துருக்குமாக்கா. ஒரு மார்க் கூட குறைவு கிடையாதா? என்ன விட 100 மார்க் கூட எடுத்துட்டாவளா? என்னது மக்கா 100 மார்க் கூடயா? ஆமா, எல்லா பாடத்திலயும் ஃபுல் மார்க் எடுத்தா கூட 500 தான் வரும். அந்த அக்கால பாரு 600 மார்க் எடுத்துட்டாவ. அப்ப நான் 100 மார்க் குறைவு தானே? என்னதுல கிறுக்கமே கதை விட்டுட்டு இருக்கா? சரி, அந்த அக்கா எல்லா பாடத்திலயும் ஃபுல் மார்க் எடுத்துட்டாவ, 600 வந்திருக்கு. நானும் அதே மாதிரி ஃபுல் மார்க் எடுத்தா எனக்கு 500 தானே வரும். இல்ல அது 600க்கு பரிட்சை எழுதிருக்காவ, 600 வரும். உனக்கு 500 தானே? ஆமா, அதான் ஏன்னு கேக்கேன். 10ஆம் கிளாஸ்ல ஒரு 10 பாடம் வைக்காண்டாமா. வெறும் 5 பாடத்தை மட்டும் வச்சிட்டு 500 மார்க் போடியாவ. வேற யாருக்கு தான் கோவம் வராது? இல்ல உனக்கு ஏதாவது கோளாறு உண்டு? சுபி அவ கிடக்கா. உனக்கு எவ்வளவு மார்க் வரும்? வரும், ஃபுல் மார்க் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாப்போம். நம்ம நேரமும் சரியா இருக்கணும் பத்தியா? ஆமாமக்கா, நானும் உனக்காண்டி தான் ஒவ்வொரு கோயில் கோயிலா வேண்டிட்டு இருக்கேன். நானும் வேண்டிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது பாஸ் ஆயிரணும் நீ.